முன்னாள் மாநில செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு முத்தரசன் அவர்கள் இணைகிறார். இணைப்பில் அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். முதலில் இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. இப்ப திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாரு. ஆனா இப்ப இந்த கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பிறகு பாஜக தரப்புல இருந்து விஜய்க்கு ஆதரவு குரல்கள் எழுது. அப்ப திமுகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கும் பாஜக தயங்குவதில்லை. தனது கொள்கை எதிரியா ஒருவர் அறிவிச்சு அதுக்கப்புறமும் கூட திமுக எதிர்ப்பா அவங்க பலமா கையாளுறாங்களான்னு ஒரு கேள்வி எழுது. ஒருவேளை அவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா இது அரசியல் களத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? திமுகவுக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் இது சவாலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி என்பது நீடித்து நிலைத்து நிற்கிறது. அந்த கூட்டணி மிகுந்த பலத்தோடு சக்தியோடு வருகிற சட்டப்பேரவையிலும் சந்திக்கும் எந்த ஐயப்பாடும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் அது ஒரு புறக்கணிக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியோடு யாரும் சேருவதற்கு தயாராக இல்லை. அதிமுகவும் பிரிந்துதான் இருந்தது. அதிமுகவை நிர்பந்தப்படுத்தி பாஜக அணியில் எடப்பாடியை சேர்த்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இது விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் தொடக்கத்திலிருந்து அவர் பிஜேபியை மிக கடுமையாக எதிர்த்து வந்தார். திமுகவையும் எதிர்ப்பேன், பாஜக நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார். ஆனால் கரூரில் ஏற்பட்ட அந்த சம்பவம் ஒரு துயரமான சம்பவம். அது எந்த கட்சி நடத்திச்சு, எந்த கட்சி தொண்டர்கள் இறந்து போனோங்கிறதில்ல, நடந்த சம்பவம் மிக மிக துயரமான சம்பவம். அந்த துயரத்தில் எல்லோரும் பங்கு பெற்றிருக்கிறோம். அந்த துயரத்திலிருந்து அந்த மக்களை பாதுகாப்பது, அந்த மக்களுக்கு ஆதரவு சொல்வது, வேண்டிய உதவிகளை செய்வது என்பதுதான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உள்ள முதன்மையான கடமை என்று நாங்கள் கருதுகிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த வாய்ப்பை, இதில் ஏற்பட்ட இந்த விபத்தை, இந்த 41 மரணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விஜய்க்கு ஒரு நெருக்குதலை கொடுத்து அவரை தங்கள் அணியில் சேர்ப்பதற்குள்ள முயற்சிகளை பாஜக பகிரங்கமாக, ஒன்னும் கூச்ச நாச்சம் இல்லாமல் பகிரங்கமாக அவர் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார் என்பது வெளிப்பட்டு விட்டது. இதுல முடிவெடுக்க வேண்டியவர் திரு விஜய் தான் முடிவெடுக்க வேண்டும். கொள்கை பூர்வமாக நிற்க போகிறாரா, அல்லது பாஜகவை நெருக்கடிக்கு அஞ்சி நடுங்கி ஒடுங்கி எடப்பாடி சேர்ந்தது போல் அவரும் சேரப்போகிறாரா என்பதுதான் இன்றைய கேள்வி. இது இப்படி ஒரு அரசியல் நடத்துவது மிக மிக அநாகரிகம். ஒரு மரணத்தை, மக்களுடைய மரணத்தை பயன்படுத்தி பிணத்தின் மீது அரசியல் நடத்தி தங்களுடைய குறுகிய அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பாஜக மேற்கொண்டிருக்கிற முயற்சி என்பது மிக மிக அறிவுறுக்கத்தக்க அரசியல். ஆனால் இந்த அரசியலைத்தான் பாஜக மேற்கொள்ளும். இதில் உஷாராக இருக்க வேண்டியவர், கவனமாக இருக்க வேண்டியவர் விஜய் தான் இருக்க வேண்டும். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.